ஆப்பிள் இவ்வாண்டுக்கான தனது அடுத்த புதிய ஐபோன் கைபேசிகளின் விலைகளை உயர்த்த எண்ணியுள்ளது. ஆனால் இந்த உயர்வை சீனாவில் இருந்து வரும் இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுடன் தொடர்புபடுத்துவதை அந்நிறுவனம் தவிர்க்க விரும்புவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் தெரிவித்துள்ளது. வரி விதிப்பால் உலகளாவிய விநியோக சங்கிலிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு தனது உற்பத்தியை பேரளவில் இந்தியாவிற்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆப்பிள் தள்ளப்பட்டுள்ளது. இதனால் அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க கைபேசிகளின் விலைகளை உயர்த்துவது ஆப்பிள் நிறுவனத்திற்கு பெரிதும் உதவும் என WSJ கூறியது. வரி விதிப்பால் இந்த ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் கூடுதலாக $900 மில்லியன் வரை செலவுகள் இருக்கும் என ஆப்பிள் ஏற்கனவே கணித்திருக்கிறது. இதனால் பெரும்பாலான ஐபோன்களை இந்தியாவில் தயாரித்து அமெரிக்க சந்தைக்கு கொண்டுவர ஆப்பிள் திட்டமிடுகிறது. இயன்ற போதிலும் ஆப்பிளின் விலை உயர்வு திட்டம் அதன் சந்தை பங்கிற்கு பாதிப்பை கொடுக்கலாம் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். காரணம், சாம்சங் போன்ற அதன் நேரெதிர் போட்டியாளர்கள் AI அம்சங்களுடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முயலுகின்றனர். இந்த நிலையில் ஐபோன்களின் விலை உயர்வு அதற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதே அவர்களின் வாதம். $799 என்ற ஆரம்ப விலை கொண்ட ஐபோன் 16 கைபேசிகள் புதிய வரிகளால் 43 விழுக்காடு அல்லது $1142 வரை உயரலாம் என ரோசன்பிளட் செக்யூரிட்டிஸ் கணித்திருக்கிறது. எனினும் இந்த தகவலுக்கு ஆப்பிள் உடனடியாக பதிலளிக்கவில்லை.